بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களை அந்தஸ்தை நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானார். ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில அமர்ந்திருக்கக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் என்றும் நிலவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தல்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். நாம் இருக்கக்கூடிய மாதம் துல்காதா எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் புனிதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய ஹாஜிகளை வழி அனுப்பக்கூடிய ஒரு மாதமாக இந்த துல்காதாவுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை, அதனுடைய சட்டதிட்டங்களை அங்கே சென்றாலும் செல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மூமின்களும் அதை தெரிந்து கொள்வது, அதனுடைய சட்டதிட்டங்களை விளங்கிக் கொள்வது ஒவ்வொரு மூமின்களுக்கும் தலையண கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜி என்பது இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, இந்த மூன்றையும் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் இது உடலுடன் சம்பந்தப்பட்ட வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜக்காத் என்பது பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கமாகும். ஆனால் ஹஜ்ஜி என்பது உடலும் பொருளும் சேர்ந்து செய்யப்படும் மாறுபட்ட ஒரு உன்னதமான
வணக்கமாகும். இதைத்தான் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வாத்திமுல் ஹஜ்ஜ ஒரு அமுரத்தில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அறிஞர் பெருமக்கள் இப்படி சொல்லுவார்கள், ஐவேளை தொழுகை என்பது ஒரு நாள் திட்டம், ஒன்றே புரோகிராம் என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்று ஜும்மா தொழுகை என்பது வாராந்திர திட்டம் என்பதாக சொல்லுவார்கள், ஒன் வீக் புரோகிராம் என்பதாக சொல்லப்படும். அதே போன்று நோன்பும் ஜகாத் இருக்கின்றது, இந்த இரண்டும் இருக்கின்றது ஒரு வருட திட்டம், 1 இயர் புரோகிராம் என்பதாக சொல்லப்படும். ஆனால் ஹஜ்ஜை பற்றி குறிப்பிட்டு காட்டும் பொழுது, ஹஜ்ஜி என்பது வாழ்நாள் திட்டம், அதாவது லைஃப் புரோகிராம் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆக தொழுகையாக இருக்கட்டும், கலிமாவாக இருக்கட்டும், நோன்பு ஜக்காத்தாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ஜும்மாவாக இருக்கட்டும், வாராந்திர வருடாந்திர, இப்படி ஒவ்வொரு காலங்கள் வரும் பொழுது அதற்கு நாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ஜை பற்றி குறிப்பிட்டு காட்டும் பொழுது அது ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திட்டம், ஒரு கடமை, கட்டமைப்பு என்பதாக கூறப்படுகின்றது. ஹஜ் என்ற சொல்லுக்கு அரபியிலே சொல்லுவார்கள், ஹஜ் என்றால் அரபி வாசகத்திலே நாடுதல் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. எதை நாடுவது என்பதை நாம் பார்க்கும் பொழுது பெருமக்களே, மக்காவில் உள்ள அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய கஅபாவை நாடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சட்டதிட்டங்களை அங்கே செய்ய வேண்டும் என்பதாக சொன்னானோ அதனுடைய கிருகைகளை பூர்த்தி செய்வதுதான் ஹஜ் என்பதாக இந்த நாடுதல் என்ற வார்த்தைக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமக்களே, துல்ஹஜ்ஜினுடைய 8 தான் அதனுடைய முழு கடமைகளும் ஆரம்பிக்கின்றது. 8, 9, 10, 11, 12 5 நாட்கள் தேவைப்படுமையானால், சில வருடங்களிலே அது 13ஆக 6 நாட்கள். இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் 40 நாட்களுக்கு முன்பாக, 35 நாட்களுக்கு முன்பாக செல்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு இடைப்பட்ட உதிரான கடமைகள் உம்ரா இருக்கின்றது, தவாஃப் இருக்கின்றது, இதை செய்து கொள்வார்கள். ஆக ஹஜ்ஜினுடைய கிருகைகள் என்பது அதிகபட்சமாக 5 நாட்கள் 6 நாட்கள் தான். ஹஜ்ஜின் நாட்கள் என்பது பெருமக்களே கஅபாவை சுற்றுவது, அதே போன்று தவாஃப் செய்வது, சஃபா மர்வாவில தொங்கோட்டம் சஈ செய்வது, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, அது அல்லாமல் கடைசியாக ஷைத்தானுக்கு கல் எறிவது, தலைமுடியை இறக்குவது, இதுதான் ஹஜ்ஜினுடைய கடமை என்பதாக எழுதப்படுகிறது. ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஹாஜி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மா இம்ராவுல் ஹாஜுல் கத்து, ஒருபோதும் அவர் ஏழையாக மாட்டார். ஏழையாக மாட்டார் என்று சொன்னால் பெருமக்களை இந்த வாசகத்தை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். முறையாக அவர் ஹஜ்ஜி செய்து அதற்கு வந்த பிறகும், தன்னுடைய நாட்டிற்கு தன்னுடைய தேசத்திற்கு வந்த பிறகும் அதனுடைய சட்டதிட்டங்களை அல்லாஹ்விற்கு பயந்து சரியாக கடைபிடித்தார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் ஏழையாக மாட்டார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழை என்று சொன்னால் அவருக்கு வறுமை என்பது ஒருபோதும் ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமக்களே, இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நம்மிலே ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்றோம், ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்றார்கள், அவர்கள் வந்து கஷ்டங்கள் படுகின்றார்கள், வறுமையிலே பீடிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்த பிறகு அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதற்கு மாறு செய்யும் பட்சத்திலே பெருமக்களை இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று பெருமக்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு முறை உம்ரா செய்ய சென்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்னலக்க மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபக் வ நஃபகத், உனக்கு உம்ராவின்
ஏற்படும் கஷ்டம் செலவுகள் ஆகியவற்றிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு அதற்கு பகரமாக நற்கூலியை வழங்கிக் கொண்டே இருப்பார் என்பதாக என்னுடைய கணவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உம்ரா செய்ததற்கே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதாக ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கின்றார். பெருமக்களே, ஆக ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும், ஹஜ்ஜி என்பது கடமை, கட்டளை. அப்ப இதை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமை விட்டு நீக்குகின்றான், தன்னுடைய செலவீனங்களை இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்கின்றான் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பெருமக்களே நமக்கு தெரிய வருகின்றது. அதே போன்று ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜி புதிதாக ஒருவர் செய்கின்றார் என்று சொன்னார், அல்லது ஏற்கனவே ஒருவர் ஹஜ்ஜி செய்து விட்டார், மீண்டும் ஒருவரை ஹஜ்ஜிற்காக வேண்டி அவர் நியத்து வைத்து செய்கின்றார் என்று சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு என்ன நன்மை கொடுக்கின்றான் என்று சொன்னார், 40 முறைகள் அல்லாஹ்வுடைய பாதையில தான் உயிர் தியாகம் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மை 40 முறை தியாகம் செய்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஹாஜிக்கு முதல் தடவை செல்லக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது இரண்டாவதாக செல்லக்கூடியவராக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சார்கள். அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கந்நஃபகதி ஃபி ஸபீலில்லாஹ் திர்ஹமன் பி700 தஈஃப். ஹஜ்ஜிக்கு செலவழிப்பது என்பது, ஹஜ்ஜிக்கு நீங்கள் செலவழிப்பது என்பது ஒரு திருகத்திற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 700 திருகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அன்றைய காலகட்டத்தில் திருகத்தினுடைய கணக்கு. இப்போ இன்றைக்கு அந்தந்த நாடுகளிலே நாம் எந்த ரூபாய்களை கொண்டு புழக்கத்திலே குடும்பங்களை நாம் நடாத்தி கொண்டு இருக்கின்றோமோ பெருமக்களே, அதற்கு 1 ரூபாய்க்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை ஆசை வைத்து மோகம் கொண்டு நாம் சென்று வந்ததின் காரணமாக 1 ரூபாய்க்கு 700 மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுக்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி தோழர், மதீனாவாசி ஒரு அன்சாரி தோழரும் மற்றொரு சஹாபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளை, ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி கேட்கும் பொழுது நிறைய மக்கள் இதற்கு ஆர்வம் காட்டுகின்றார்களே, யார சொல்லலாம், இது சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்கின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜி உம்ராவிற்கு இப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கின்றான், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கின்றோம், நாங்களும் செய்கின்றோம். ஆனால் இதை கொண்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்பதாக 2 சஹாபாக்கள், அன்சாரி தோழரும் மற்றொரு சஹாபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், தோழர்களே, கஅபாவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கின்றீர்கள். ஹதீஸிலே நாம் காணப்படுகின்றது, கஅபத்துல்லாவை முதலாக பார்க்கும் பொழுது என்ன நியாத்துகளை ஒரு மனிதர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வைத்து கேட்கின்றார்களோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே கபூல் செய்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் பல இடங்களிலே ஹதீஸ்களை நாம் காண முடிகின்றது. இந்த தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கஅபாவை ஒரு முறை பார்ப்பது என்பது இவ்வளவு நன்மை இருக்கின்றது. இந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? ஊரில் இருந்து, எந்த தேசத்திலிருந்து வாகனத்திலே கிளம்புவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். அக்காலகட்டத்திலே நாக்கத்து ஒட்டகம் இருந்தது. அப்ப இன்றைய காலகட்டத்திலே வைத்து நாம் பார்க்கும் பொழுது அந்தந்த நாட்களுக்கு தோதுவாக, அந்தந்த காலகட்டத்திற்கு தோதுவாக நாம் இன்னும் வாகனத்திலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, தன்னுடைய தேசத்தில் இருந்து செல்லக்கூடிய வாகனம் இருக்கின்றது பாருங்கள், ஒட்டகம், அது வாகனம், பிரயாணம் செய்யக்கூடிய வாகனம். இது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கௌபத்துல்லாவை சந்திக்கும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அடிக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், அவருடைய ஒவ்வொரு பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். நற்கொலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணங்கி கொண்டே இருக்கின்றான். அவர் கஅபாவை பார்க்கும் வரையிலும் இந்த நன்மை கிடைக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை அந்த சஹாபாக்களுக்கு, அந்த தோழர்களுக்கு சொல்லி காமிக்கின்றார்கள். கஅபாவை பார்த்த பின்னாடி நிறைய அமல்கள் இருக்குது, கடமைகள் இருக்குது, தவாஃப் இருக்கின்றது. ஆனால் பார்ப்பதற்கு முன்கூட்டியே அந்தந்த தேசத்தில் அங்கிருந்து வந்து இவ்வளவு நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு ஆசை வைத்து அந்த இடத்துல இபாதா செய்யும் பொழுது எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, நீங்கள் கௌபாவை செய்த பிறகு நம்ம கௌபாவை தவாப் செய்யறோம், அது உம்ராவா இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய நேரங்கள்ல தவாப் செஞ்ச பின்னாடி ஒரு தவாப் என்று சொன்னால் 7 முறை கௌபத்துல்லாவை சுற்றப்படுகின்றது. ஒரு தவாப் என்றால் இந்த 7 முறை சுற்றிய பிறகு 2 ரக்காத் அந்த இடத்துல தொழுக வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. வத்தகது மி மகாமி இப்ராஹிம முஸல்லா, மணிக்கூண்டு போன்று ஒன்று தங்க கிளீட் பண்ணி அங்க இருக்கு, அந்த இடத்துலயோ அல்லது கூட்டங்கள் இருந்து அந்த அதை சுற்றியோ 2 ரக்காத் தொழுதால்தான் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு தவாப் என்பது நிறைவேறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த 2 ரக்காத் தொழுவது இருக்கின்றது பாருங்கள், 2 ரக்காத் நீங்கள் தொழுவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தவர்கள். நாமெல்லாம் கேள்விப்படுறோம், ஹஜ்ஜுடைய மாசமாக இருக்குது, ஹஜ்ஜி குர்பானி எதற்காண்டி கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுகளை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி, பலியிடுவதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, முயற்சி பண்ணாங்க. அதற்கு பதிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆத்த இறக்கி வைத்தான் என்பதாக ஹதீஸில குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு பேசுகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த தவாப் செய்த பின்னால் கஅபத்துல்லாவை சுற்றிய பிறகு அந்த 2 ரக்காத் தொழுவது இருக்கின்றது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினரில் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்பதாக அந்த 2 ரக்காத்துக்கு இவ்வளவு நன்மை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே இந்த ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய அந்த நன்மைகளை பற்றி குறிப்பிடும் பொழுது இப்படி சொல்லுவார்கள். சயி, அதே போன்று தவாப் செஞ்சிட்டோம், 7 சுத்து சுத்திட்டோம், 2 ரக்காத் தொழுதுட்டோம், 2 ரக்காத்துக்கு இவ்வளவு நன்மை. இப்ப சயி செய்வாங்க. சயின்னா என்ன, சஃபா மர்வாவிற்கு இடையில தொங்கோட்டம் ஓடுவது 7 சுற்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஜியை எப்படிப்பட்ட நன்மையை அடைகின்றார் என்று சொன்னால், இந்த சயி செய்கின்றார்கள் பாருங்கள் சஃபா மர்வாக்கு இடையில. இப்படி இந்த 7 சுற்று சுற்றுவதற்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 அடிமைகளை, அதாவது 70 அடிமைகள் நம்மகிட்ட சிக்குண்டு கிடைக்கின்றார்கள். அவர்களை உரிமை விட்டா எவ்வளவு நன்மையை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை சயி செய்யக்கூடியவர்களுக்கு, சஃபா மர்வாவிலே சுற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய நன்மை ஒரு ஹாஜிக்கு. இங்க இருந்து செல்லும் பொழுது வாகனம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8, அதே வாகன வசதியா இருக்குது, கிலோமீட்டர் என்று இன்றைக்கு காலகட்டத்தில் வச்சுக்கொள்ளலாம். ஒவ்வொரு 8 அப்படின்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நன்மை. இப்போ வாகனத்துல மேல பறக்கிறோம், மேல விமானத்துல பறக்கிறோம். அப்ப அந்த அத்தனை கிலோமீட்டரை வைத்து இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆய்வு செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நன்மையை கொடுக்கிறான். கஅபாவை பார்க்கிற வரைக்கும், கஅபத்துல்லாவை முதல்ல பார்க்கும் பொழுது என்ன நிய்யத்தை ஒரு மோமின் வைக்கின்றார்களோ அதை அல்லாஹ் முறைப்படுத்தி கொடுக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று அந்த 2 ரக்காத் தொழக்கூடியவருக்கு இவ்வளவு நன்மை. அதே போன்று சயி செய்யக்கூடியவர்கள், சஃபா மர்வாவை தொங்கோட்டம் ஓடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யற, 70 அடிமைகளை, வேலையாட்களை என உரிமை விட்ட நன்மையை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாஜிகளுடைய நன்மையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். அதே போன்று அரஃபாவுடைய மைதானத்தை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அரஃபாவுடைய மைதானத்துல இருந்தால்தான் அவர் ஹாஜியாக ஆக முடியும். அந்த 5 நாட்கள்ல ஒரு நாள்ல அரஃபாவுடைய மைதானத்துல அந்த வெட்ட வெளியில அவர் இருக்கணும். சரியான வெயில்கள் இந்த இக்காலகட்டத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்க தங்கியே ஆகணும், அங்க இருந்தே ஆகணும். ஹஜ்ஜினுடைய கடமைகள்ல அது ஒரு கடமைகள். இந்த அரஃபாவை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே மக்கள் இருக்கும் பொழுது
முதல் வானத்திலே இறங்கி வருகின்றான். வந்து மலக்குமார்களை அழைக்கின்றான். அழைத்து, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள், என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களா, இப்படி இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், கொலை செய்யக்கூடியவர்களா, இப்படிப்பட்டவர்களையா நீ படைக்க போகின்றாய் என்பதாக கேட்டீர்களே. எனக்காக வேண்டி அவர்கள் கட்டாந்தரையிலே அந்த வெயிலிலே கொதிக்கும் மணல் சூடிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களையும் பெருமக்களை அழைத்து அவரிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பேசுவது மட்டும் இல்லாமல் மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே மைதானத்திலே உத்தரவிடுகின்றான். அவர் எந்த தேசத்தில் இருந்து வந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர் எந்த தேசத்திலே இருந்து வந்தாலும் சரி, அவர் வரக்கூடிய தேசத்தில் இருந்து வரும் பொழுது புழுதி மணல்களுடன் வந்திருப்பார். எவ்வளவு மணல்களை கடல்களை தாண்டி வந்திருப்பார். அல்லாஹ் சொல்லுவானாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாம், அந்த அவர் ஒரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பில்லியன் மணல்களை கடந்து வந்திருப்பார். இப்படி அவருடைய உடலிலே எப்படி மணல்கள் இருக்குமோ, மணல்களை கடந்து வந்திருப்பாரோ, அதை விட மணல்கள் குவியலை விட அவருடைய பாவங்கள் இருந்தது என்று சொன்னார். இதே அரஃபாவுடைய மைதானத்திலே நான் இவருடைய பாவங்களை மன்னிக்கின்றேன், இதற்கு சாட்சியாக மலக்குகளாகிய நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்கிடத்திலே சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறார், ஆதாரமாக அவர்களை நியமிக்கின்றார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பெருமக்களே, இப்படி ஹஜ்ஜினுடைய கடமைகளை நாம் ஒவ்வொரு கடமைகளாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் விளக்கிக் கொண்டே செல்லலாம். இப்போ செல்லக்கூடியவர்கள் செல்லுகின்றார்கள், செல்லாதவர்களுக்கு இந்த உபதேசம் என்ன பிரயோஜனத்தை கொடுக்க போகின்றது என்பதாக பெருமக்களை நாம் நினைக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆசைப்படுங்கள். ஆசைப்படுவதை பெருமக்களை மார்க்கம் வரவேற்கின்றது. ஆனால் ஆசைப்படக்கூடிய அந்த ஆசை பிரயோஜனம் தரக்கூடிய ஆசையாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் பெருமக்களை சொல்லி காட்டுகின்றது. இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரவேற்கின்றார்கள். குடும்பவியலாக இருக்கட்டும், அது நல்லதாக இருந்தால் நீங்க ஆசைப்படுங்க. ஆசைப்படுறது தப்பில்லை, தன்னுடைய தகுதிக்கு தக்கவாறு நீங்கள் ஆசைப்படுங்கள். ஆசைப்படுவதில் எந்த விதமான பாவமும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி பதிவு செய்வார்கள், இதா தமன்னா அஹதக்கும் ஃபல்யன்துர், இதா தமன்னா அஹதக்கும் ஃபல்யன்துர் மா யதமன்னா ஃபஇன்னஹு லா யத்ரி மா யக்துபு லஹு மின் உம்மத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும், உங்களில் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். அவர் எதை ஆசைப்படுகின்றார் என்பதை நன்கு சிந்தித்து ஆசைப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எல்லாத்துக்குமே ஆசைப்படுறதுன்னு இல்லை, அதற்கு எதுக்கு பிரயோஜனம் இருக்கின்றதோ அதற்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆசைப்படுங்க. அவங்களில் ஒருவரும் ஆசைப்பட வேண்டும், ஆனால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ஆசை பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆசைப்படுங்கள். ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், லா யத்ரி மா யக்துபு லஹு, ஏனெனில் அவரின் ஆசை என்பது, கூலி என்பது அவரை படைத்த இறைவனிடத்தில் இருக்கின்றது. உங்களை படைச்சிருக்கிறான்ல இறைவன், நீங்க ஆசைப்படுங்க, அவன் கொடுப்பான். அந்த நம்பிக்கையில நீங்க ஆசை வைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் பெருமக்களே, நாமும் ஆசை வைக்கலாம், தப்பில்லை. நான் ஹஜ்ஜிக்கு போகணும், நான் உம்ராக்கு போகணும், நம்முடைய நியத்து சரியாக இருந்தது என்று சொன்னால் இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றார் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பதிவு செய்கின்றார்கள். ஏனெனில் அவரின் ஆசை என்பது அவரின் புறத்திலிருந்து வரக்கூடியதல்ல, அவரை படைத்த இறைவன், உடல் நாணங்களை கொடுத்த இறைவன் தான் நிறைவேற்ற போறான். அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய விருப்பத்தை ஆசை வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸிலே நாம் காணப்படுகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி என்ற ஹதீஸை அறிவிப்பார்கள், இதா தமன்னா அஹதுக்கும், உங்களிலே ஒவ்வொருவரும் ஆசைப்படுங்கள். எப்படி சாதாரண ஆசையா இருக்கக்கூடிய பெரிய ஆசையாக நீங்க வைங்க. அந்த ஆசை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஏனோ தானோ என்பதாக நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். அதிகமாக ஆசைப்படுங்கள்.
உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவனை கொண்டுதான் உங்களுடைய ஆசை நிறைவேற்றப்படும். எனவே படைத்தவன், உங்களை படைத்தவன், உங்களை உருவாக்கியவன், உங்களுக்கு இரத்த நாணங்களை ஓடச் செய்தவன் இடத்தில் தானே நீங்கள் கேட்கின்றீர்கள். எனவே ஆசையை பெருசாக கேளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே இந்த உம்மத்திற்கு, சஹாபாக்களுக்கு, உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில ஹஜ்ஜுடைய விஷயங்கள் என்பது எல்லோரும் போகக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டதிட்டங்கள். எனவே அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்பதாக பெருமக்களை நாம் நினைத்து விட முடியாது, நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த 5 கடமைகளில் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் 5 கடமைகள் இருக்குது, 5 கட்டளைகள் இருக்குது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்லி தாயினுடைய வயிற்றில இருந்து கலிமா சொல்லி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தான முறையிலே நம்மளை சிஹத்தான முறையிலே நம்மவர்களை வெளியாக்கி இருக்கின்றார். அதற்கு பின்னாடி இகாமுஸ் ஸலாத், தொழுகை, ஈதாவு ஸகாத், ஜகாத், ஸௌம் ரமலான், ஹஜ்ஜுல் பைத், மனி ஸதா இலைஹி ஸபீலா, சென்ற வாரம் சொன்னதை போன்று வசதி உள்ளவர்கள், உடலமைப்பு உள்ளவர்கள் இறுதி கடமை என்பதாக நினைத்து விடாமல் அதை முதல் கடமை என்பதாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏனென்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் உடல் நிலம் தளர்ந்த பிறகு நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜ உம்ராவை இருக்கின்றது பெருமக்களே. சென்றவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமப்படுகின்றார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இங்கே இபாதத் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான், தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய நாட்டிலே தொழுகக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளில் முழுமையாக இறங்கியிருப்பவர்கள் மட்டும்தான், அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் அங்கேயும் என்ன செய்ய முடியும், அந்த கடமைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் ஊர்ஜிதமான உண்மை பெருமக்கள். இல்லை எத்தனையோ நபர்கள் போகின்றோம், அது அல்லாஹ்வுடைய இபாதத் இல்லாத நாடுகள்ல என்ன வணக்க வழிபாடுகள் அவர்கிட்ட இருக்காது, தொழுகை இருக்காது, பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்காது, பெண்களாக இருந்தால் முசல்லாவுடைய தொடர்பு இருக்காது. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இங்கே உடல் வளையாதவர்கள், அல்லாஹ்விடத்திலே சுஜூது செய்யாதவர்கள், சில நேரங்கள்ல செஞ்சுதான் ஆக வேண்டும், கூட்டாக போகும் பொழுது என்ன செஞ்சுதான் ஆக வேண்டும் என்ற கட்டமைப்புள் மொழிய மட்டும்தான் மொழியை செய்ய முடியுமே, மாறாக அவருடைய எண்ணத்தை கொண்டு என்ன செய்ய முடியல, அங்க செய்ய முடியல. உடல் ஒத்து போக மாட்டேங்குது, ரூம்ல இருக்க சொல்லுது, என்ன மறையும் போகணுமா, காபத்துல்லாவை நாடி போகணுமா என்று எண்ணமெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய கடமைகளை நீங்கள் அதிகமாக ஆசை வையுங்கள், ஆசை வைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், அதற்குள்ள முயற்சியை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை படைத்த இறைவன் நிச்சயமாக சத்தியமாக அதற்கு உங்களுக்கு தோதுவாக்கி கொடுப்பான், அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதைத்தானே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் எனக்காக நீங்கள் பூர்த்தியாக்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, அந்த அடிப்படையிலே செல்லக்கூடிய நிறைய மக்கள் பல நாடுகள்ல இருந்து, பல தேசங்கள்ல இருந்து ஹஜ்ஜினுடைய யாத்திரைகளை சென்று கொண்டு இருக்கின்றார். இன்னைக்கு இந்தியாவில இருந்து இன்னைக்கு முதல் பிளேட் 2 பிளேட் இன்னைக்கு கிளம்புது இந்தியாவில இருந்து. முதலாக ஆரம்பத்துல ஒரு ஏற்கனவே மற்ற நாடுகள்ல இருந்து என்ன செய்யப்படுச்சு, ஆஜிகள் சென்று அடைந்து விட்டார்கள். நம்ம இந்தியாவில இருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்யுது, 2 பிளேட்டுகள் என்ன செய்யப்படுது, விமானங்கள் முதல் விமானங்களாக இன்னைக்கு கிளம்புகின்றது. அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஆசையை வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க துடிக்கக்கூடிய வீடுகளுக்கு சாதிக்க வேண்டும், என்ன மனைவி மக்களுக்காக வேண்டி உழைத்து சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளக்கூடிய, ஆசையை கொள்ளக்கூடிய நானும் என் மனைவி மக்களும் என் பிள்ளைகளும் எனது வாழ்நாளில் ஒரு முறையாவது என்ன செய்யணும், உன்னுடைய காபாவை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடு என்ற ஒரு நியத்தை வைத்து அதற்குள்ள முயற்சியை சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பதாக சொல்லுவார்கள். சிறியதாக ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் போட்டு வையுங்கள், அது பெருதுளியாக ஆகும் என்பதில் என்னது பயான கொண்டு இல்லை பெருமக்களே. கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். நமக்கு ஏற்பட்ட விஷயங்கள் சின்ன விஷயம்தான், சின்ன ஒரு உண்டியலோ ஏதோ ஒரு டப்பாவை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல பரக்கத்துல உண்டாக்கிடுவான். அல்லாஹ் நாடுனா பெருமக்களே பெரிய விஷயம் இல்லை, அதைத்தான் என்ன ஆசைப்படுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் அந்த ஆசை உண்மையிலே அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற தவக்கீக் உள்ளத்துல இருக்கிறது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த ஆசை கூட எப்படி இருக்கணும், அதிகமாக ஆசைப்படணுமா, அதிகமாக ஆசைப்படணும். அதிகமா அல்லாஹ் நான் போயே ஆகுவேன், நான் ஹஜ்ஜுக்கு போயே ஆகுவேன், ஏழைகளுக்கு சதக்கா கொடுத்தே ஆகுவேன், மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், திருமணத்திற்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்ற உள்ளம், சரியான உள்ளம் உங்களிடத்தில் இருந்து ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முறைப்படுத்தி கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் நம்
தேசத்திலிருந்தும் உலக தேசத்திலிருந்தும் எத்தனை மக்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை தரிசிக்க சென்றிருக்கின்றார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஹஜ்ஜிகளை மக்பூலியத்தான ஹஜ்ஜிகளாக ஆக்கி கொடுத்து அவர்கள் திரும்பி வந்த பிறகும் இந்த ஒரு வாசகம் தான் பெருமக்களை இன்றைக்கு மக்களிடத்திலே ஹாஜிகளிடத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஹஜ்ஜிக்கு செல்வது பெரிதல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் ஒரு இடத்துல, போய் ஃபைதா கலைத்தும் மனாசிக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிருக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்து திக்ரா. எப்பொழுது உங்களுடைய கடமைகள் ஹஜ்ஜிகள் பூர்த்தி செய்யப்பட்டு முடிந்து விட்டதோ, ஃபைதா கலைத்து மனாசிக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிருக்கும். உங்களுடைய தேசத்துக்கு வந்துடுவீங்க பாருங்க, உங்களுடைய நாட்டுக்கு, அப்போ நீங்க என்ன ஞாபகம் செய்யணும்? ஃபைதா கலைத்து மனாசிக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிருக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்து திக்ரா. எந்த அளவு என்ன ஞாபகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட என்ன செய்யணும்? அதிகமாக ஞாபகம் செய்யணும். இதுதான் இன்னைக்கு ஹாஜிகளிடத்துல நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், சென்று வந்தவர்களிடத்துல இல்லாமல் போய்விட்டது. இப்படி இது இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம போனதுக்கு என்ன அன்று பிறந்த பாலகனை போட்டு திரும்பி வர்றாரு அப்படின்னு சொன்னா, அன்று பிறந்த பாலகனை போய் எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு சொன்னா, திரும்பி வந்து மார்க்க சட்ட திட்டங்களை அல்லாஹ்வுடைய கடமைகளை முழுமையாக ஆக்கும் பொழுதுதான், இந்த ஹதீஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், முழுமைப்படுத்தும் பொழுதுதான் அன்று பிறந்த பாலகனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. எந்த அளவு? தன்னுடைய பெற்றோரை விட அதிகம் ஞாபகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஹாஜிகளாக சென்றவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். அதே போன்று நாமும் ஆசைப்படுகின்றோம், நியத்து வைக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இலகுவாக விரைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி